அன்பர்களுக்கும் அடியனின் வாழ்த்துக்கள். இன்று நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பங்குனி மாதம். பங்குனி மாதத்தின் சிறப்புகள்லாம் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். பங்குனி மாதம்னா பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஆண்டு, சரிங்களா, தமிழ் ஆண்டோட கடைசி ஒரு மாதம்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு புது வருட பிறப்புக்காக நம்ம காத்துட்ருக்கோம்னு சொல்லலாம். இந்த வருட முடிவில் எப்படிலாம் இருக்க பொழுது நம்ம 12 ராசிகளுக்கும் இந்த ராசிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் சிறப்பான விஷயங்கள் நிறைய இருக்குது. நிறைய பேர் திருமணத்துக்காகலாம் காத்துட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லியிருப்பாங்க. அது தையில் வழி பிறந்து நிறைய பேர் திருமணத்துக்கு காத்து கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் இந்த காலகட்டத்தில் செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் பல தெய்வங்களுக்கு திருமண காலம் நடந்திருக்கு, சரிங்களா. நிறைய திருமணங்கள், இப்போ சிவன் பார்வதியும் இருக்கட்டும், அப்புறம் முருகர் தெய்வானை இருக்கட்டும். ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த திருமணங்கள் அதிகமாக நடந்துட்டுருக்கு. இதில் பங்குனி உத்திரம் என்ற சிறப்பான ஒரு விஷயமும் இருக்குது. அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். பங்குனி உத்திரம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த பங்குனி உத்திரம் வருது. அந்த பௌர்ணமியின் சிறப்புகள் எல்லா மாதத்துலையும் அந்த பௌர்ணமி வரும்போது ஒரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. இந்த உத்திர நட்சத்திரம் அந்த பௌர்ணமி திதியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் திருமணம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளி தெய்வானை, ஸோ தெய்வானை 2 ஒய்ஃப் இருப்பாங்க முருகருக்கு. அதில் தெய்வானையை கரம் பிடித்த தினம் முருகர் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திர தினத்தில் தான். அப்போ இந்த ஐயப்பன், சரிங்களா, ஐயப்பன் பார்த்தீங்கன்னா அவரும் அவதரிச்சது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான். ஸோ இன்றைக்கு சிறப்பான விஷயங்கள் எல்லாமே இந்த பங்குனி மாதத்தில் இருக்கிறனால அனைவரும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், எது செய்யக்கூடாது, 12 ராசிகளுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் பொருந்தும் அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில் பார்ப்போம். சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதகமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தோம்னா இதுவரை அஷ்டம சனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்ஸ் ஆல்ரெடி கிடைச்சிருக்கும். இன்னும் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் பங்குனி மாதம் விலக போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தின் துவக்கத்திலே பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவது எப்படி, எப்பவுமே பிரச்சனையை தானே பேசிகிட்டு இருக்கோம். பிரச்சனைலேருந்து சொல்யூஷன்ஸ் கிடைக்கணும்ல. அப்போ ஏதோ ஒரு முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சி எடுக்கும்பொழுது தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அந்த சொல்யூஷன்றது கிடைக்கும். அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இந்த தடைக்கல் எல்லாம் உடைச்சதான் படிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுபோல் நம்ம ரஜினி ஐயா சொல்லியிருப்பாங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளை எப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாம். இந்த தீராத கடன் இருந்திருக்கும், முதுகு சம்மந்தப்பட்ட வழிகள் இருந்திருக்கும், அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், தீராத கடன் இருந்திருக்கும், கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சில பேருக்கு வந்திருக்கலாம், கடன் நெருக்கடியில் இருந்திருப்பீங்க. இதெல்லாமே எப்படி இருந்து வெளிவர போகிறோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு டிப்ஸ் போல் கிடைக்க போகுது. அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அரசியல் சார்ந்த ஒரு தொடர்பு உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியல்வாதிகளின் உதவியோடு உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் விளங்க போகுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட புதிய முயற்சியை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது, சரிங்களா. புதிய முயற்சிகளை தவிர்த்துருங்க. அதனால சில பிரச்சனைகள் கடன் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு, சரிங்களா. முதுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். இந்த வெளியூர் வெளிநாடு பயணத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஏதாவது அவசரமாக போனோம்னா ஓகே போகலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டாங்க, இவர் கூப்பிட்டா அவர் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அதனால சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள், உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காஸ்மெட்டிக்ஸில் இருப்பாங்க, இந்த காஸ்மெட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா அழகுபடுத்திக்கிறேன், இல்லை இன்னொன்று கொஞ்சம் பிரைட் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ண வேண்டாம். அது உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் சிம்மராசி என்பவர்கள் யாரெல்லாம் எந்தெந்த மாணவ செல்வங்கள்லாம் படிப்புக்காக இந்த காலகட்டத்தில் எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்களோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம்ஸில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மதிப்பெண்கள் கொஞ்சம் குறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதனால் என்ன பண்ணணும்னா படிக்கிறதுல கொஞ்சம் கவனம் தேவை, சரிங்களா. மேலும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அடுத்த மாதம் சித்திரை மாதம் உங்களுக்கு நீங்கள் எந்த படிப்பு துறை தேர்ந்தெடுக்கணும்னு நினச்சிருக்கீங்க, எந்த துறையில் நீங்கள் போய் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த துறை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் எந்தெந்த சிம்மராசி அன்பர்கள் எல்லாமே சிம்மராசி அன்பர்கள் தான், அதில் நட்சத்திரங்கள்லாம் இருக்குது பாருங்கள். அப்போ எந்தெந்த நட்சத்திர அன்பர்கள் யாருக்கு என்ன படிப்பு வரும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு நீங்கள் பண்ணும்பொழுது அதில் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். மேலும் பார்த்தீங்கன்னா வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கை துணையின் மூலமாக குடும்பத்தின் மூலமாக ஒரு வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் புதிதாக வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கவர்மெண்ட் பேங்க் சப்போர்ட் எல்லாம் இதுக்கு லோன்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க, அதுக்கான லோன்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்நிய மொழி பேசுபவர்கள் இல்லைன்னா நம்ம முஸ்லீம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மதத்தினர் அன்பர்கள் எல்லா அந்த நண்பர்கள் எல்லாருமே
எல்லாருமே உங்களுக்கு தானாக உதவி செய்யும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களாம் ரம்ஜான் நோன்பு இருப்பீங்க எல்லாருமே. ஸோ நம்ம அன்பர்கள் எல்லாமே அப்போ அவங்க எல்லாமே உதவிகள்லாம் உடனே செய்வாங்க. இது போல் உங்களுக்கு தானாக தேடி வந்து உதவக்கூடிய அன்பர்களாக இவர்களெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு நிறைய ஞானங்கள் கிடைக்கும். எந்தெந்த மனுஷங்க எப்படின்னு நீங்கள் தெளிவு பெறுவதற்கான ஞானம் பார்த்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளின் விஷயங்கள் எல்லாமே வெற்றி வாகை சூடப்படுகிறது. சிம்மராசி அன்பர்களின் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி வாகை ஒரு எல்லா கேம்ஸ்லாம் வெற்றி பெற்று அந்த கப்போட கோப்பையோடு வர போகிறாங்க. அதை பார்த்து சிம்மராசி அன்பர்கள் சந்தோஷப்பட போகிறீங்க. இன்கேஸ் மாணவர்களே சிம்மராசி அன்பர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக அவர்கள் நினைத்த விஷயத்தில் சாதனை படைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். வேலை சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சில இழுபறிகள் இருந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு வேலை செய்ய அமையாமல் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்மராசி அன்பர்கள் ஒரு ஆழ்மை திறன் முக்கியவர்கள். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தகுந்த வேலை இருந்தால் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் தான் எல்லாத்தையும் பெரியவன் அப்படின்னு இருப்பாங்க. அதனாலே சில பிரச்சனைகள் வேலையில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் அதிலிருந்து தளர்வு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரிலாக்ஸேஷன்ஸ் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கணும் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த வரன்கள் அமைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு சில சிம்மராசி அன்பர்களுக்கு விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தை சார்ந்த விஷயங்கள் மேலும் தந்தை சார்ந்த விஷயத்தின் மூலமாக சிம்மராசி அன்பர்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா ஒரு ஜாக்பாட் கிடைக்க போகுது. தந்தையோட இன்சூரன்ஸ் பணமோ தந்தை மூலமாக ஏதாவது டெபாசிட் பண்ணியிருந்த அந்த பணங்களோ இல்லை தந்தையின் சொத்துக்களோ வருவதற்கான வாய்ப்பு நம்ம சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டு. மனம் சம்பந்தப்பட்ட மனப்பிழற்சின்னு சொல்லுவாங்க பாருங்கள். மைண்டில் நிறைய விஷயத்தை போட்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால மனதில் ஒரு விதமான அழுத்தம் ஏற்படும். அதனால சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாரை நம்பியும் தங்கம் பணம் இது ரெண்டுத்தையும் கொடுக்க வேண்டாம். கண்டிப்பாக லாஸ் ஆகும். லாக் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த பங்குனி மாதத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்படும். அதனால் தங்கத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க. இரவலாக கொடுக்குறேன் அப்படின்னு எதுவும் பண்ண வேண்டாம். சரிங்க. அப்போ ஓன் பிஸ்னஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஓன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது சிம்மராசி அன்பர்களுக்கு ஓகே தான். இந்த காலகட்டத்தில் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க பிஸ்னஸை இந்த காலகட்டம் கொஞ்சம் தொடருங்க. சரிங்களா. சித்திரையில் உங்களுக்கான வழி பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சாதகமான காலகட்டமாக தந்தை வழியில் நீங்கள் தேடி பார்க்கும் பொழுது உங்களுக்கான விஷயங்கள் சாதகமாக அமையும். உங்களுக்கான பெண் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இரண்டாம் பிரான்ச்சஸ் எதனா ஆரம்பிக்கணும், மூன்றாம் பிரான்ச்சஸ் தொடங்க போகிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இப்போ அந்த வாய்ப்பை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க தொடங்க வேண்டாம். சித்திரையில் தொடங்கும் போது உங்களுக்கு சாதகமாக இருக்கும்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது கடல் தாண்டி வாணிபம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சொல்லலாம். கடல் தாண்டி நீங்கள் இன்ப சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எதையும் இந்த காலத்தில் பண்ண வேண்டாம். அது ஃபுல்லாக அப்படியே கரைஞ்சி போயிடும். அதனால் புதிய முயற்சிகளை அறவே தவிர்ப்பது மிக நல்லது. தந்தையாரிடம் அனுமதி பெற்றும் ஆசீர்வாதம் பெற்றும் மேலும் உங்களை மூத்த சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக நீங்கள் விஷயங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும். நன்றி, வணக்கம்.